மேஷ ராசிக்காரர்களே, இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் போதும். எப்போதுதான் விடிவு காலம் பிறக்கும்? எதை தொட்டாலும் தடையாக இருக்கிறதே, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையே என்று கண்ணீர் வடித்த காலங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றன. 7.5 சனியின் பிடியில் சிக்கி தவித்த உங்களுக்கு 2026ஆம் ஆண்டின் சனி வக்ர பயிற்சி ஒரு மிகப்பெரிய யூட்டர்னாக அமையப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த கௌரவத்தையும் பணத்தையும் மீட்டெடுக்க சனி பகவான் இப்போது தயாராகிவிட்டார். சனி வக்ர பயிற்சி குறித்த முழுமையான பலன்களை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, இது ஒளி பிறக்குது சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜோதிட ரீதியாக வக்ரம் என்பது ஒரு கிரகம் தனது வழக்கமான பாதையில் இருந்து மாறி பின்னோக்கி நகர்வதை குறிக்கும். உண்மையில் கிரகங்கள் பின்னோக்கி செல்வதில்லை. பூமியின் சுழற்சி வேகத்தை பொறுத்து அவை பின்னோக்கி செல்வது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உண்டாக்குகின்றன. சனி பகவான் ஒரு ராசியில் சுமார் 2.5 ஆண்டுகள் சஞ்சரிப்பார். இந்த காலகட்டத்தில் அவர் நட்சத்திர பாதங்களை கடக்கும் போது வக்ரகதி அடைவார். உதாரணமாக, மீனம் ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் இருந்து 1ஆம் பாதத்திற்கும் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கும் பின்னோக்கி நகர்வதையே வக்ர பயிற்சி என்கிறோம். இந்த சனி வக்ர பயிற்சியானது திருக்கணித பஞ்சாங்கப்படி வரும் ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை சுமார் 138 நாட்கள் நடைபெறுகிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜூலை மாதம் 15ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த வக்ர நிலை நீடிக்கும். இந்த 138 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நிதர்சனமான மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு பொற்காலமாக அமையும். மேஷம் ராசிக்கு சனி பகவான் 12ஆம் இடமான மீன ராசியில் தற்போது சஞ்சரிக்கிறார். இது உங்களுக்கு 7.5 சனியின் தொடக்க காலமான விரய சனி ஆகும். பொதுவாக 12ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது செலவுகள் அதிகரிக்கும், தூக்கம் கெடும், கையில் இருக்கும் பணம் ஏதோ ஒரு வழியில் கரைந்துவிடும். ஆனால் இப்போது உங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்க போகிறது. ஜோதிட விதிகள் படி அசுப கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் வக்ரமாகும் போது அவை தீய பலன்களின் வீரியம் குறையும். அதாவது உங்களை படுத்து எடுத்து கொண்டிருந்த சனி பகவானின் தாக்கம் இந்த 4 மாதங்களுக்கு பெருமளவு குறையும். இது மேஷ ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மாபெரும் விளைவு காலம். சனி வக்ர பயிற்சியால் உண்டாகும் ஜாக்பாட் பலன்கள். மேஷம் ராசிக்கு சனி பகவான் 10 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு அதிபதி. அவர் வக்ரமாகும் போது பல்வேறு அற்புதமான பலன்களை உங்களுக்கு நிகழ்த்த காத்து கொண்டிருக்கிறார். பல ஆண்டுகளாக நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உழைத்து கொண்டே இருந்திருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய திறமைக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இதுவரை கிடைத்திருக்காது. உங்களுக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் பதவி உயர்வு பெற்று சென்றிருப்பார்கள். இந்த வக்ர காலத்தில் உங்கள் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை உங்களை தேடி வரும். புதிய வேலை வாய்ப்புகளை தேடுபவர்களுக்கு விரும்பிய துறையிலேயே வேலை கிடைக்கும். விரய சனியால் இதுவரை ஏற்பட்ட தேவையற்ற செலவுகள் குறையும். லாபமற்ற தொழில்களில் முதலீடு செய்து பணத்தை இழந்த நிலை மாறும். வராத பழைய பாக்கிகள் வசூலாகும். கடனை அடைப்பதற்கான புதிய வழிகள் பிறக்கும். அல்லது யாராவது கடனை அடைக்க உதவிக்கரம் நீட்டுவார்கள். புதிய முதலீடுகள் லாபத்தை கொண்டு வரும். தொழில் நிமித்தமாகவோ அல்லது கருத்து வேறுபாடு காரணமாகவோ பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். திருமணத்திற்காக காத்திருக்கும் அஸ்வினி, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். பிள்ளைகள் வகையில் இருந்த மனக்கவலைகள் நீங்கி அவர்களுக்கு நல்ல வேலை, கல்வி உள்ளிட்ட அங்கீகாரங்கள் கிடைக்கும். விற்க முடியாமல் இழுபறியாக இருந்த சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்கும். பழைய வீட்டை விடுத்து புதிய வீடுகள் வாங்கும் யோகம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரமாவது மட்டுமல்லாமல் மற்ற முக்கிய கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக உள்ளன. மேஷம் ராசிக்கு 4ஆம் இடமான கடகம் ராசியில் உச்சம் பெற்றுள்ள குரு பகவான் 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார். இது சனி பகவானின் தீய பலன்களை முற்றிலுமாக கட்டுப்படுத்தி உங்களுக்கு ராஜயோக பலன்களை வாரி வழங்கும். ராகு பகவான் 11ஆம் இடத்திலும் கேது பகவான் 5ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள். 11ஆம் இடத்தில் ராகு இருப்பது லாபத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் உண்டாகும். உங்கள் ராசி அதிபதியான செவ்வாயின் நிலையும் உங்களுக்கு துணிச்சலையும் நிர்வாக திறனையும் கொடுக்கும். சனி வக்ர பயிற்சி தனி மனிதர்களுக்கு நன்மையை கொடுத்தாலும் உலக அளவில் அதிர்ச்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று கணிக்கப்படுகிறது. நில அதிர்வுகள், கடும் மழை, வெள்ளம் ஆகியவை உண்டாகலாம். இந்த வக்ர காலத்தில் பல நன்மைகள் மேஷ ராசிக்காரர்களுக்கு நடந்தாலும் வக்ர நிவர்த்தி அடையும் சுமார் கடைசி 40 நாட்கள் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
இந்த சமயத்தில் குரு பார்வை விலகும் போது மீண்டும் 7.5 சனியின் தாக்கம் லேசாக தெரிய தொடங்கும். அந்த நேரத்தில் ஓவர் திங்கிங் செய்வதை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாத மன உளைச்சல் உண்டாகும். சனியின் பிடியிலிருந்து தற்காத்துக் கொள்ளவும் இந்த நற்பலன்களை தடையின்றி பெறவும் வழிபாடுகள் செய்வது முக்கியம். சனி பகவானின் ஆதிக்கம் குறைய சிவபெருமானுக்கு இளநீர் மற்றும் பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறந்தது. அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபாடு செய்வது உங்கள் துயரத்தை துடைக்கும். அறுபடை வீடுகளில் உள்ள முருகப்பெருமானை தரிசனம் செய்வது மேன்மைகளை தரும். சனி பகவானின் பிரதிநிதிகளாக கருதப்படும் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளையும் நன்மைகளையும் செய்யுங்கள். பசியால் வாடுபவர்களுக்கு உணவளிப்பது சனி பகவானின் கோபத்தை தணிக்கும். வாய்ப்பு இருப்பவர்கள் திருக்கொள்ளிக்காடு அல்லது திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை முறைப்படி வழிபாடு செய்து வரலாம். மேஷராசிக்காரர்களே, இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு மறுவாழ்வை தரும் காலம். இழந்ததை மீட்கும் இந்த 138 நாட்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனியின் வக்ரகதி உங்கள் வாழ்க்கையை நற்கதிக்கு அழைத்துச் செல்லும். நம்பிக்கையுடனும் உழைப்புடனும் செயல்படுங்கள். வெற்றி உங்களுக்கே. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம ஒளி பெருக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒளி பரவட்டும்.